ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விவசாய கடன் நகை கடன் தள்ளுபடி வருமா? தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவசர தேவைகளுக்காக தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெறும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருமண செலவுகள், மருத்துவ செலவுகள் மற்றும் கல்வி கட்டணங்களை சமாளிக்க பலர் வங்கிகளில் நகைகளை அடமானம் வைத்து பணம் பெறுகின்றனர். நகர பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் பயன்படுத்தப்பட்டாலும் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமாகவே மக்கள் நகைக்கடன் பெறுகின்றனர். இதற்கு காரணம் மற்ற வங்கிகளை விட குறைந்த வட்டி வசதி கிடைப்பது ஆகும். கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக தலைமையிலான அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட குறிப்பிட்ட அளவிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது. இதனால் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு நிதி சுமை குறைந்தது. தற்போது மீண்டும் அதுபோன்ற நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து உள்ளது. அதே நேரத்தில் விவசாய கடன் மற்றும் கல்வி கடன்களுக்கும் தள்ளுபடி வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் முக்கிய பயனாளிகளாக விவசாயிகள் உள்ளனர். பயிர்க்கடன், பாசன வசதிகள் அமைத்தல், விதை மற்றும் உரம் வாங்குதல், விவசாய கருவிகள் வாங்குதல் போன்ற பல தேவைகளுக்காக விவசாயிகள் கடன் பெற்று வருகின்றனர். அதனால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களையும் நகை கடன் போலவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக பயிர் சேதம் ஏற்பட்ட பகுதிகளில் விவசாயிகளுக்கு தனி தள்ளுபடி திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் சில விவசாய அமைப்புகள் அரசிடம் மனு அளித்துள்ளன. இதேபோல் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கல்வி கடன் பெற்ற மாணவர்களும் தங்களுக்கான சலுகைகளை எதிர்பார்த்து வருகின்றனர். கல்வி கடனில் முழுமையான தள்ளுபடி அல்லது குறைந்தபட்சம் வட்டி தள்ளுபடி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மாணவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. சமீபத்தில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தனது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது இந்த கடன் தள்ளுபடி குறித்து பெரிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று பலர் எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த பட்ஜெட்டில் நகைக்கடன் அல்லது விவசாய கடன் தள்ளுபடி குறித்து எந்த முக்கிய அறிவிப்பும் இடம்பெறவில்லை. இருப்பினும் எதிர்கால தேர்தல் அறிக்கையில் இத்தகைய திட்டங்கள் இடம்பெறலாம் என்ற அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சிலர் 3 மாதங்களுக்கு சேர்த்து ரூபாய் 5000 வரை தொகை பெற்றது மாநிலத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதன் பின்னணியில் இன்னும் என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து நிலவி வருகிறது. ஸோ விவசாய கடன் தள்ளுபடி ஆகுமா, நகைக்கடன், விவசாய கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அறிவிக்கல, போன தடவை தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சாங்க, அதுபடி தள்ளுபடி பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலராக சில பேருக்கு மட்டும் பண்ணாங்க, சில பேருக்கு பண்ணலை. ஸோ அதனால் இந்த தடவை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தேர்தல் அறிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ விவசாயிகளுக்கு, நகைக்கடன் வச்சவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.